சொல்ல வேண்டிய முக்கியமான இன்னொரு மந்திரம் ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தையும் நான் இங்க ஸ்கிரீன்ல தர்றேன். ஓம் சகஸ்ர ஷீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாக பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி. இந்த நாக சதுர்த்தி விரதத்தை பொறுத்த வரைக்கும் நாகதோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த நாக சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கணும். நார்மலா மற்றவர்கள் பூஜை முறைகள் செய்யலாம். ஆனா கருட பஞ்சமி வழிபாட்டை யாருக்காக வேண்டுமானாலும் செய்யலாம். கருட பஞ்சமி, நாக பஞ்சமி அப்படின்னு பல பெயர்களால சொல்லப்படும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தா உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல காலமா இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், வழக்குகள் இது அனைத்துமே நீங்கும். கருட பஞ்சமி நாளில் உங்க வீட்டில் கருடைய படமோ கருடருடன் இருக்கக்கூடிய பெருமாள் படமோ இருந்தா துளசி சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். கருடருடைய படம் இல்லாதவர்கள் கௌரி அம்மனுடைய படத்தையோ அல்லது